பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வீட்டுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு மிட் வீக் எவிஷன் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அந்த ஒரு மிட் வீக் எவிஷனை வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல யாராவது ஒருத்தவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் வாய்ப்பு இருக்குதாம். இப்ப டாப் 6 அப்படிங்கிற அடிப்படையில மொத்தமா 6 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த 6 போட்டியாளர்கள்ல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து மணி பாக்ஸ் இந்த பணப்பெட்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மா வச்சுப்போம். அப்படி ஒரு நபர் எடுத்துட்டாங்கன்னா மீதி 5 நபர் இருப்பாங்க. அந்த 5 நபர்கள்ல யாராவது ஒரு நபர இந்த வார எவிக்ஷன்ல மக்கள் ஓட்டு அடிப்படையா தூக்குவாங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி நடக்க போற மிட் வீக் எவிக்ஷன தூக்குவாங்களா? அப்படிங்கிறது தான் கேள்வியே. இந்த வாரம் வீக்கெண்ட் ஃபுல்லாவே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் இப்ப ஒண்ணா கேதர் ஆயிருக்காங்கல்ல. அதாவது எவிக்ட் ஆகி வெளில போனவங்க உள்ள வந்திருக்காங்க. இவங்கள வச்சு ஃபன் பண்றது, இவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்தது வந்து ஒர்த்தா அப்படிங்கிற மாரி மத்த ஹவுஸ்மேட்ஸ் டாப் 5, டாப் 6 பத்தி கமெண்ட்ஸ் குடுக்கறது. இப்படிதான் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட ஓட்ட போறாங்களாம். அந்த மாரி நேரங்கள்ல இந்த எவிக்ஷன், இந்த மக்கள் ஓட்டு அப்படிங்கிறத பத்தி முடிவு பண்ணாம ஒருவேளை இந்த வாரம் யாராவது ஒரு நபர் பணப்பெட்டி எடுத்துட்டாங்கன்னா, பணப்பெட்டி எடுத்துட்டு போகக்கூடிய நபர் வீக்கெண்ட்ல வருவாங்க. அது இல்லாம 5 நபர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு நபர மிட் வீக் எவிக்ஷன் மூலியமா இந்த வாரம் நள்ளிரவுல வெளியேத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதாம். அதுலயும் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் வெளில கார்டனிங்ல நிக்க வச்சு, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ, ஒரு டாஸ்க்கோ பண்ண சொல்லி, அப்படி வரக்கூடிய அந்த டாஸ்க் மூலியமா, இல்ல யாரு மேல வந்து கிரீன் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். சடனா ஒருத்தவங்க மேல ரெட் லைட் எரியும்ல, அப்படியோ, இல்ல எல்லார் கையிலயும் கத்தி குடுத்துருப்பாங்க. அந்த கத்திய வெளில எடுக்கும்போது, யாரோட கத்தி வந்து பிளாஸ்டிக் கத்தியா இருக்கு, இல்ல யாரோட கத்தி வந்து வரல வெளியில, அப்படிங்கிற நபர்கள் வந்து எவிக்ஷன். இது மாரி பல மிட் வீக் எவிக்ஷன நாம இந்த பிக் பாஸ்ல பார்த்திருப்போம். அப்படி ஏதாவது ஒரு டாஸ்க்க வச்சு தான் இந்த வருஷமும் ஒரு மிட் வீக் எவிக்ஷன வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாவும், அது வந்து ஃபினாலே வீக்ல இல்லாம பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல பணப்பெட்டிய யாராவது எடுத்ததுக்கு பிறகோ கூட அந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கலாமா? கானா வினோத், திவ்யா, பிக்கிள்ஸ் விக்ரம், சாண்ட்ரா, சபரி, அரோரா இந்த 6 நபர்கள்ல மக்களோட மக்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது இப்போதைக்கு கானா வினோத் சொல்லலாம். செகண்ட் திவ்யா சொல்லலாம். 3வது சபரி சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய விக்ரம், அரோரா, சாண்ட்ரா இவங்க 3 பேருக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்குமான்னு தெரியல. ஃபினாலே மேடையில ஏறப்போற அந்த நபர் ஒண்ணு வந்து கானா வினோத், பக்கத்துல நிக்க போறது திவ்யாவா, சபரியா? இதுதான் ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை நம்மலாம் எதிர்பார்க்காத மாரி சாண்ட்ரா வந்து ஃபினாலிஸ்ட ஏத்திருவாங்களோ, வின்னர், ரன்னர்ல இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு வந்து சாண்ட்ராவ ஆக்கிருவாங்களோ அப்படிங்கிற டவுட் வரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சாண்ட்ரா வந்து அவங்க கேம் விளையாடுறாங்க, விளையாட 2வது விஷயம். அவங்க வந்து அடுத்தவங்கள பழி போட்டு, டிராமா பண்ணி ஒருத்தவங்க வந்து இறக்கி விடுறாங்க. அது 2வது விஷயம். மக்கள் ஓட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அந்த இடத்துல ஒண்ணு கானா வினோத், சபரி, இல்லன்னா கானா வினோத், திவ்யா. இந்த 2 காம்பினேஷன்ல யாராவது ஒருத்தவங்க தான் சேது சார் பக்கத்துல நிக்க போறாங்க. இந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு காம்போல சாண்ட்ரா வந்துட்டாலும் கண்டிப்பா மக்களுக்கு அது பெரிய ஏமாற்றம் தான். அதுக்காக சாண்ட்ரா வந்து டிசர்விங் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சாண்ட்ராவும் டிசர்விங் தான். பட் ஆனா ஃபினாலே ஸ்டேஜ் ஏற அளவுக்கு ஒரு வைல்ட் கார்ட்ல வந்திருக்கக்கூடிய சாண்ட்ராவுக்கு மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஆதரவு குடுப்பாங்களான்னு தெரியல. அப்படி ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் இருந்தா அது சாண்ட்ரா, அரோரா அப்படி இல்லன்னா விக்ரம். இந்த 3 நபர்கள்ல யாரு வேணா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.